Okay, so what is VLAN? VLAN stands for Virtual Local Area Network. So இது ஒரு virtual LAN. What is local area network? ஒரு set of computers. Okay, laptop 1, laptop 2, laptop 3. இது எல்லாமே கனெக்ட் ஆகியிருந்தா அது ஒரு LAN. எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம். இந்த சுவிட்சில் நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இந்த லேப்டாப்லாம் இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா கம்ப்யூட்டரும் இந்த சுவிட்ச் மூலிமா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ சுவிட்சுன்றது ஒரு லேயர் 2 டிவைஸ் நிறைய சிஸ்டத்தை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்குது. இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ VLAN என்னன்னா that lets you split one physical network into multiple logical networks. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கார்ப்பரேட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த சுவிட்ச் மூலிமா ஒரு ரவுட்டர் இருக்குது. இந்த ரவுட்டர் மூலிமா இன்டர்நெட் இருக்குது. ஓகே, இப்போ இவங்க எல்லாமே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே, அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லெட்ஸ் டேக் லேப்டாப் 4, லேப்டாப் 5. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ இவங்களும் இந்த சுவிட்சில் வேறு போர்ட் இருக்குது, அதில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரே லேண்டில் இருக்காங்க, ஒரே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்காங்க, ஒரே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹெச்ஆர் சிஸ்டத்தில் இருக்கிற இதை இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம VLAN என்ன பண்ணுறோம்னா வேர்ச்சுவலாக இதை ஒரு தனி நெட்வொர்க், ஃபிசிக்கலாக அவங்க ஒரே நெட்வொர்க்கில் இருந்தாலும் வேர்ச்சுவலாக இவங்க வந்து ஒரு தனி நெட்வொர்க்கு, இது ஒரு தனி நெட்வொர்க்கு, இது ஒரு தனி நெட்வொர்க்காக நம்ம பிரிக்கிறது. அதுதான் VLAN. It allows you to split one physical network into multiple logical networks. அது எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அவங்க ஒரே சுவிட்சில் கனெக்ட் ஆயிருந்தாலுமே இது ஒரு செப்பரேட் நெட்வொர்க், இது ஒரு செப்பரேட் நெட்வொர்க் மாதிரி ஆட் பண்ண வைக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற ஒருத்தவங்க இந்த நெட்வொர்க் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ரைட், இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸுக்கு தான் VLAN வருது. ஸோ இது இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் செப்பரேட் டிராஃபிக் ஃபார் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ செக்யூரிட்டி படி இவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கோடெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ டிராஃபிக்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு. ரெடியூஸ் நெட்வொர்க் கன்ஜெஷன். எல்லாருக்கும் பேக்கெட் அமைச்சிட்டே இருந்தால் நெட்வொர்க் கன்ஜெஸ்ட் ஆகிடும்ல, அதை அவாய்ட் ஆகும்ல. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே டு ஆர்கனைஸ் யூசர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெச்ஆர் தனி நெட்வொர்க்கு, ஐடி தனி நெட்வொர்க்கு, அதுக்கெல்லாம் தான் இது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, இது தனி நெட்வொர்க்னா அதுக்கு ஒரு VLAN ஐடி அசைன் பண்ணணும். சரி, எக்ஸாம்பிள் ஹெச்ஆருக்கு வந்து VLAN ஐடி 10, ஐடிக்கு வந்து VLAN ஐடி 20 அப்படின்னு அசைன் பண்ணிடலாம். அசைன் பண்ணிவிட்டு இந்த போர்ட்லாம் இந்த VLAN ஐடி. ஓகே, ஸோ இப்போ இதுமாரி ஐடி அசைன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுவிட்சுக்கு என்ன தெரியும்னா, இந்த போர்ட்லாம் வந்து இந்த VLAN ஐடி, இந்த போர்ட்லாம் VLAN ஐடி 10, இந்த போர்ட்லாம் VLAN ஐடி 20 அப்படின்றது சுவிட்சுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து லாஜிக்கலாக போர்ட்ஸை குரூப் பண்ணியிருக்கும், இதெல்லாம் இந்த VLANல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுவிட்ச் என்ன பண்ணுன்னா ஒரு VLANலேருந்து வர டேட்டாவை இன்னொரு VLAN போர்ட்டில் போடாது. ஸோ தட் த பேக்கெட் இஸ் கண்ட்ரோல்ட் இன் த ஸ்விட்ச். அந்த சேம் குரூப்பில் மட்டும் தான் நீ கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சுவிட்ச் மூலிமா நடக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் VLAN 10ன்னு போட்டாங்க. ஸோ இந்த பார்ட் VLAN 10, இது VLAN 20. ஓகேவா? ஸோ போர்ட்ஸ் 1 to 4, இந்த பார்ட்டெல்லாம் VLAN 10, 5 to 8 இது வந்து ஐடி கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் VLAN 20, இதுதான் 5 to 8 போர்ட்ஸ். இதை ஐடிவே பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து VLAN ஒரு பிசி VLAN 10ல் இருக்கிற இந்த பிசி வந்து ஒரு டேட்டா அனுப்புது அப்படின்னா, VLAN 10னா ஹெச்ஆர் கம்ப்யூட்டர்ஸ், இதுதான் ஹெச்ஆர். இது ஒரு டேட்டா அனுப்புது அப்படின்னா இந்த போர்ட்டில் இருந்து வேறு VLAN போர்ட்டுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணாது சுவிட்சு. ஓகே ஓகே ஸோ டிவைசஸ் இன் VLAN won't receive it. சுவிட்ச் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ எந்த போர்ட்டு வந்து ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுது,
கரெக்டா? அந்த போர்ட்டை தான் நம்ம ட்ரங்க் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்விட்சில். ஓகே, ஸோ அப்படி ட்ரங்க் போர்ட் வழியாக வெளியே போகணும் பேக்கெட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக்கெட்டில் வந்து VLAN டேக் போடுவோம். அதாவது பேக்கெட்லேயே அந்த என்ன VLAN ஐடின்னு போட்டுருவோம். ஓகே, அது எப்போ ஒரே VLAN-குள்ள கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம VLAN ஐடிலாம் போட தேவையில்லை. ஒரு VLAN-லேருந்து ட்ரங்க் போர்ட் வழியாக வெளியே போகணும் அப்படின்னா அந்த பேக்கெட்லேயே எந்த VLAN-லேருந்து வருது எந்த VLAN-க்கு போகுதுன்றதை VLAN டேக் போட்டு போடணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான். இப்போ ஒரு VLAN-லேருந்து இன்னொரு VLAN-க்கு டைரெக்டாக பேச முடியாது. இது லிட்டரலாக என்ன வேற நெட்வொர்க் மாதிரி. ஸோ ஒரு VLAN-லேருந்து இன்னொரு VLAN-க்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அதுக்கு என்ன தேவை? ரவுட்டர் தேவை. ரவுட்டர் இல்லைனா லேயர் 3 சுவிட்ச் தேவை. திஸ் இஸ் கால்ட் இன்டர் VLAN ரவுட்டிங். ஒரு VLAN-லேருந்து இன்னொரு VLAN-க்கு ரவுட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின், ரைட்? ஸோ அசஸ் போர்ட் அப்படின்னா ஓகே, இப்போ எந்த VLAN-லேருந்து அந்த பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு ட்ரங்க் போர்ட்லேருந்து வருது, ட்ரங்க் போர்ட்லேருந்து வெளியே போகுதுன்னா அந்த பேக்கெட்லேயே VLAN டேக்லேயே எந்த போர்ட்டுன்னு இருக்கும், எந்த VLAN இருக்கும். இதுவே நமக்கு வந்து ட்ரங்க் நார்மல் போர்ட்டில் ஒரு பேக்கெட் வருதுன்னா அந்த போர்ட்டுக்கு ஒரு VLAN இருக்கும்ல. ஸோ அந்த போர்ட்லேருந்து தான் அந்த பேக்கெட் வந்திருக்குன்னு அர்த்தம். பேஸ்ட் ஆன் விச் போர்ட் த பேக்கெட் கிரேம் ஃப்ரம். இந்த போர்ட்லேருந்து வந்துச்சுன்னா இட் இஸ் ஆன் VLAN 20. இந்த போர்ட்டில் பேக்கெட் வந்துச்சுன்னா இட் இஸ் ஆன் VLAN 10. ரைட்? எந்த போர்ட்டில் பேக்கெட் வந்துச்சு அந்த போர்ட்டை வச்சே நம்ம எந்த VLAN-க்கான பேக்கெட் தெரிஞ்சிடும்ல. ஏன்னா அந்த போர்ட் இஸ் மேப் டு அ VLAN. ஓகே, ட்ரங்க் போர்ட்டில் வழியாக வெளியே ட்ரங்க் போர்ட்லேருந்து வருது அப்படின்னா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து பேக்கெட் உள்ளே வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு இந்த ட்ரங்க் போர்ட்டில் இங்கே இருந்து ஏதோ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்கே இருந்து பேக்கெட் வருது இந்த ரவுட்டர் வழியாக உள்ளே வருது அப்படின்னா இது எந்த VLAN-க்கு போகணும் அப்படின்ட்டு எப்படி தெரியும்? அந்த பேக்கெட்லேயே VLAN டேக்கில் VLAN ஐடி இருக்கும். அது 10னா VLAN 10க்கு போவோம், இல்லைனா VLAN 20க்கு போவோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணி அந்த பேக்கெட் அங்கே போய்டும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் VLAN. Okay, any doubts? Please think over and see the video again. Okay, so now VPN stands for Virtual Private Network. இதோட யூஸ் கேஸ் என்னன்னா இப்போ நம்ம வந்து it creates a secure private tunnel over the internet between your device and another network. So for example நீங்கள் இருக்கீங்க உங்கள் லேப்டாப்பில் you are connected to the Freshgate router. Freshgate router மூலமா இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்காமில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்நெட்டில் கால்காம் ரவுட்டர் கனெக்டட். ஓகேவா? கால்காம் இது வந்து கால்காம் உடைய ப்ரைவேட் நெட்வொர்க், ரைட்டா? கால்காம் உடைய சர்வர்ஸு டேட்டா எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ இன்டர்நெட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்றதுனால நான் இங்கே இருந்து என்னுடைய கால்காம் உடைய ப்ரைவேட் சர்வர்லாம் அசஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ யார் வேணால் போய் கால்காம் சர்வர் அசஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தேன்னா இந்த நெட்வொர்க்கில் போய் அசஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நான் இங்கே இந்த நெட்வொர்க்கை நான் அசஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் மூலியமாக தான் டேட்டா போயிட்டு டேட்டா வரும். அப்போ மெயின் திங் நான் என்ன பண்ணணும்னா பேக்கெட்டை என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்பணும், திருப்பி டீக்ரிப்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவுட்டரோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஓடணும். தட் இஸ் த VPN சர்வர். ஓகே, இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஓடணும் உங்கள் கிளைண்ட்டில், அதுதான் VPN கிளைண்ட்டு. ஓகே, அப்போ இங்கே வந்து நீ போய் ஒரு யூசர் நேம் லாகின்லாம் கொடுப்பாங்க, அதை போய் நீ லாகின் பண்ணினா என்ன பண்ணுன்னா இந்த கிளைண்ட்டுக்கும் இந்த சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்ப போகிறேன், டீக்ரிப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நீ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாவை லாக் பண்ணி அனுப்புகிற.
லாக்கை திருப்பி அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன தேவை? கீ தேவை. ஓகேவா? அந்த கீயை வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த கீ நெகோசியேஷன்ஸ் நடக்கும். கீன்றதும் டேட்டா மாதிரி தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? என்கிரிப்ட் பண்ணலாம். அதே கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முதல்ல அந்த நெகோசியேஷன் நடக்கும். நடந்துட்டு இங்கே அனுப்புகிற டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகி தான் போவோம். இங்கே டீக்ரிப்ட் பண்ணிடும் டேட்டாவை. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, நம்ம இந்த நெகோசியேஷன் நடக்கும்போதே என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இந்த கீ நெகோசியேஷன் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த விபிஎன் சர்வர் எனக்கு ஒரு ஐபி கொடுக்கும். இந்த லோக்கல் ஏரியாவுக்கு ஒரு ஐபி இருக்கும்ல, ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் எனக்கு கொடுக்குற ஐபி வந்து 192.168.1.5 கொடுக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற இந்த குவால்காமுடைய நெட்வொர்க் வந்து 172.16. இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த விபிஎன் சர்வர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஐபி எனக்கு கொடுத்துரும். சரி, வேர்ச்சுவலாக இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த நெட்வொர்க்கோட ஐபி எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது இந்த குவால்காம் இந்த ஐபி இங்கே இருக்கிற சர்வர் ஐபி எல்லாம் போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆகி டேட்டா இங்கே போயிட்டு இங்கே டீக்ரிப்ட் ஆகி அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே இந்த நெட்வொர்க்லேயே அந்த சிஸ்டம் கனெக்ட் ஆன மாதிரி பேக்கெட் போய் இங்கே பேக்கெட் போயிடும். ஓகே, ஸோ இந்த விபிஎன் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு என்ன நெகோசியேஷன், கீ நெகோசியேஷன் நடக்கும். அப்புறம் ஒரு ஐபி வாங்கிக்கும் விபிஎன் கிளைண்ட்டு விபிஎன் சர்வர்கிட்ட இருந்து. ஓகே, வாங்கிட்டு இது நம்ம லோக்கலாக கனெக்ட் ஆன மாதிரி. ஸோ இதுதான் வந்து விபிஎனுடைய யூஸ் கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேம் கட்டர் இதெல்லாம் இது வச்சுருப்பீங்கல்ல, எடிட்டர் வச்சுருப்பீங்க. இந்த கேம் கட்டு அப்படின்றத எடிட்டர், கேம் கட்டானது கேப் கட்டா கேப் கட்டுன்ற எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு விபிஎன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் கிளைண்ட்டு. கிளைண்ட் வந்து அதை என்ன பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு விபிஎன் சர்வரோ ஏதோ இருக்கும். அந்த விபிஎன் நீ கனெக்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த விபிஎன் சர்வரோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஐபி மாறிடுமா? அப்போ நீ ஆக்சுவலாக யூஎஸில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஐபி ஒன்று கிடச்சிடும். அதனால தான் கேம் கட்டு ஒர்க் ஆகுது. ரைட். ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கோ வி கேன் யூஸ் விபிஎன். ரைட். ஸோ இது என்னென்ன அட்வான்டேஜஸ்? இட் என்கிரிப்ட்ஸ் த டேட்டா. Okay, IWS, okay, real life example. So without VPN you cannot access the internal servers. அது எல்லாருக்கும் தெரியும். With VPN you connectly secure to the office network as if you are sitting inside the office. இந்த VPN இருக்கிறதுனால ஏன்னா உனக்கு லோக்கல் ஐபியே கிடைச்சிருது. நீ ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு யூ கனெக்ட் டு த VPN ஆப். இந்த VPN ஆப் ஓப்பன் பண்ணி இட் கனெக்ட்ஸ் டு த VPN சர்வர், குட் பி இன் another country. இதை இங்கே VPN சர்வர் கனெக்ட் பண்ணுற. இது என்ன ஆகும்? இட் பில்ட்ஸ் அ ப்ரைவேட் டனல் between your device. ஏதாவது என்ன ப்ரைவேட் டனல்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு டனல்லாம் பில் பண்ணாது. போகிற டேட்டா என்கிரிப்ட் ஆகி போவோம். என்கிரிப்ட் ஆகி போகிறது மற்றனால பார்க்க முடியாது. ஸோ ஒரு டனலில் போன மாதிரி, புரியுதா? ஸோ என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் நடக்கும். ஓகேவா? மற்றவங்க யாரும் அதை பார்க்க முடியாது. So all your internet the request first go to the VPN server. Okay, so அப்போ encrypt ஆகி இங்கே VPN சர்வருக்கு முதல்ல போகும் டேட்டா. அதுக்கப்புறம் இந்த சர்வர் என்ன பண்ணும்? அதை டீக்ரிப்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் அந்த லோக்கல் சர்வர் என்னவோ அங்கே பாக்கெட் அனுப்பும். அங்கேருந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா வெப்சைட்ஸ் நோ see the IP of the VPN server, not your real IP. கரெக்டா? இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு இது சர்வருக்கு கால் பண்ணால் இந்த VPN சர்வர் ஐபி கொடுக்குதுல அந்த ஐபியை தான் பார்க்கும். நம்ம ஆக்சுவலாக அந்த 192.168 நம்ம ரியல் ஐபி அது பார்க்காது. ஓகே, ஸோ இதுதான் சம்மரி டேபிள். ஸ்டார்ட் த VPN ஆப். VPN ஆப் ஸ்டார்ட் பண்ணும்போது கனெக்ட் டு த VPN சர்வர். VPN ஆப் ஸ்டார்ட் பண்ணி VPN சர்வர் கனெக்ட் பண்ணு. செக்யூர் டனல் இஸ் கிரியேட்டட். டனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஆல் த டேட்டா இஸ் என்கிரிப்டட். டேட்டா போதும் என்கிரிப்ட் ஆகுது. கெட் த ஆஃபீஸ் நெட்வொர்க் ஐபி. ஆஃபீஸ் நெட்வொர்க் ஐபி உனக்கு கிடச்சிருச்சு. ஸோ யுவர் PC joins the company network. இப்போ உன் PC கம்பெனி நெட்வொர்க் ஜாயின் பண்ணிடுச்சு. Access the office apps and files just like working in office. That's it. This is what is VPN. Okay. Now let's see what is DHCP, which stands for Dynamic Host Configuration Protocol. இது என்ன அப்படின்னா, for example
இங்கே ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது, நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? அதே மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் இருக்கலாம், லேப்டாப் 2, லேப்டாப் 3, எல்லாரும் இந்த ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது எல்லா லேப்டாப்புக்கும் ஒரு ஐபி வேணுமா? அந்த ஐபி அட்ரஸை நீயாவே ஸ்டாட்டிக்கலாக கான்ஃபிகர் பண்ணலாம். நீயாவே உன் லேப்டாப்க்கு என்ன ஐபின்றதை நீயா கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ இவன் வந்து 192.168.1.5 இவன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கான் இவன் ஐபியை. இவனும் போய் இவன் ஐபி என்னது இவனுக்கு தெரியாது இல்லை. அப்போ இவனும் போய் 192.168.1.5 இவனும் கான்ஃபிகர் பண்ணலாம்ல. அப்போ ஒரே நெட்வொர்க்கில் 2 பேருக்கு ஒரே ஐபி இருந்தால் கன்ஃபியூஷன். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? சிம்பிள் சீசன், யாரோ காமனாக ஒரு ஆள் ஐபி கொடுக்கணும். அப்போ அவன் வந்து நான் இந்த 1.5 இவனுக்கு கொடுத்துட்டேன், அதனால இவங்களுக்கு 1.5 கொடுக்க மாட்டேன். ஸோ ஐபி வந்து காமனாக யாராவது கொடுக்கணும். அப்போ அந்த காமனாக ஐபி கொடுத்தல் வாங்குறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் கொடுத்தல் வாங்கணுன்றது. அதுதான் டிஹெச்சிபி, ரைட்? ஸோ இட் இஸ் அ நெட்வொர்க் சர்வீஸ் தட் ஆட்டோமேட்டிக்கலி கிவ்ஸ் ஐபி. ஓகே, ஸோ டிஹெச்சிபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி தான் டிஹெச்சிபி டிவைஸ் சென்சர் ரிக்வஸ்ட். ஓகே, யாராவது ஐபி கொடுங்கப்பா தம்பிங்களா அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பும், டிஹெச்சிபி ரிக்வஸ்ட், அது ப்ராட்காஸ்ட் பண்ணி அனுப்பும். ஓகே, சர்வர் ரிப்ளைஸ், இந்தாப்பா வச்சுக்கோ, இதான் உன்னோட அது ஐபி அட்ரஸ் கொடுக்கும், அப்புறம் என்ன கேட்வேன்னு கொடுக்கும், அப்புறம் டிஎன்எஸ் சர்வர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும் டிஹெச்சிபி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இப்போ நெட்வொர்க்கில் ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ இது is how DHCP works. டிஹெச்சிபியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது என்ன ப்ராசஸ்னா டோரா அப்படின்ற ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும். இது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐபியை கேட்குது இல்லை, ஐபி அட்ரஸை கேட்குது இல்லை, அதுக்கு தான் டிஸ்கவர், இட்ஸ் ஆஸ்க் ஃபார் ஐபி. அப்புறம் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு ஆஃபர் பண்ணும், இந்த ஐபி இருக்குது அப்படின்னு ஆஃபர் பண்ணும், இந்த ஐபியை வச்சுக்கோ வேணுமா அப்படின்றது, அதான் ஆஃபர். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுன்னா ஆர் ரிக்வஸ்ட், எஸ் ஐ வாண்ட் த ஐபி கொடுத்தோன்னா எஸ் ஐ வாண்ட் த ஐபின்னு திருப்பி நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்கவரு, அப்புறம் ஆஃபரு, அப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டிஹெச்சிபி ஐபி கன்ஃபார்ம். ஓகே, இவன் அக்னாலஜ் பண்ணுவான். அக்னாலஜ் பண்ணனா ஓகே ஐபி நீ யூஸ் பண்ணிக்கோ. அவன் எப்போ அக்னாலஜ் பண்ணானோ அதுக்கப்புறம் தான் அந்த ஐபியை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டான். அதேமாதிரி நெட்வொர்க் விட்டு போறீங்கன்னா நீ ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ டிஸ்கவர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணணும். நீ அந்த நெட்வொர்க்கில் எல்லா டிவைஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். யாராவது ஐபி ஏதாவது கொடுங்கப்பான்னு எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நீ ஐபி அட்ரஸ் போடும்போது எல்லாத்தையுமே 1ன்னு போடணும், 255.255. அதேமாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது மேக் அட்ரஸ் எல்லாமே FFF. அப்படி போட்டிங்கன்னா எல்லா சிஸ்டத்துக்கும் அந்த பேக்கெட் போகும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் டிஹெச்சிபி டிஸ்கவர், ஆஃபர், ரிக்வெஸ்ட், அக்னாலேஜ், இப்படி தான் நம்ம ஐபி வந்து நமக்கு ஃபைனலைஸ் ஆகும்.